அழகோ அழகு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த அடுக்கு சங்குப்பூவை பார்க்கலாம். ஊதா கலரில் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. மழை வந்ததுனால அதோட தூறல்கள்லாம் அந்த இலைகள் மேலே விழுந்து அந்த பூக்குள்ளே கூட ஒரு துளி நீர் இருக்குது. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம வீட்டான நிறைய அடுக்கு சங்குப்பூ செடி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ். இது ஒரு குட்டி செடியாக இப்படி இருக்குது. ஆனால் இது ரொம்ப பெரிய செடியாக இருந்தது. அதை என்ன பண்ணோம், அடியோடு சின்ன 2 கொம்பு கீழே மட்டும் 2 கிளை விட்டுட்டு அப்படியே வெட்டி விட்டுட்டோம். இதுலேயும் நிறைய பூக்கள் கொடுத்துட்ருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒற்றை செம்பருத்தி. இந்த ஒற்றை செம்பருத்தியை பார்க்கும்போதெல்லாம் வர ஞாபகம் என்னென்னா, +1 +2 படிக்கும்போது ஹெர்பேரியம் செய்கிறதுக்காக எங்கேயாச்சும் செம்பருத்தி பூ கிடைச்சிராதா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுருப்போம். இவ்வளோ கிடைக்காது. எங்கேயாவது ஒரு செடி இருக்கும். அதை முன்ன நாளே நான் அந்த மொக்கை எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அடுக்கு செம்பருத்தி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பிங்க் கலரில். அப்புறம் நம்ம பிங்க் ரோஸ் பற்றி நிறைய ஷார்ட்ஸ், இதில் நிறைய பூக்கள் கொடுத்தது. பூக்கள் அறுக்கும் போதெல்லாம் ஒரு சின்ன வீடியோ பிடிச்சி ஷார்ட்ஸாக போட்டிருப்போம். அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். இது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன அழகு தாவரம். அடுத்தது பார்த்திங்கன்னா நந்தியாவட்டம். இது கல்யாண பிரைடல் அப்போ அந்த பூ கலராக பூ வச்சு ரெடி பண்ணுவாங்க. அதுக்காக பயன்படுற இந்த பூ மலரவே மலராது, இந்த நந்தியாவட்டம். இந்த செடி ஒரு 4 செடி இருக்குது நம்ம வீட்டான. இதையும் ப்ரூன் பண்ணி விட்டு இப்போ ஒரு அழகாக எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு ரவுண்டாக புதர் மாதிரி அழகாக இருக்குது. இந்த செடி பார்த்திங்கன்னா தேவர் அலரி. எங்கள் ஊரில் இது தேவர் அலரி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இதை முகந்து பார்க்கக்கூடாது, இதை அப்படியே அறுத்துட்டு போய் சாமிக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா அடுக்கு மல்லிப்பூ செடியிலிருந்து நிறைய பூக்கள் கிடைச்சது நமக்கு இந்த டைம். அடுக்கு மல்லிப்பூ செடிக்கு பக்கமே ஒரு பெரிய மருதாணி செடி இருக்குது. மருதாணி செடியிலையும் நிறைய பூக்கள் எடுத்திருக்கு. இந்த மருதாணி செடி பக்கம் வந்தாவே அதோட மனமே ஒரு தனி தான், சொல்லவே முடியாது. அவ்வளோ அழகாக இருக்கும் அதோட வாசனைகள். பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தியில் இது ஒரு கலர், டபுள் கலர் சாண்டல் கலர். இந்த சாண்டல் கலர் செம்பருத்தி ஒரு டைம் பாதி சாண்டலாகவும் பாதி ரெட்டாகவும் மலர்ந்தது. அதை பற்றி கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். இந்த சாண்டல் கலரும் அந்த ரெட் கலரும் கலந்த செடி ரொம்ப அழகு தான் பார்க்குறதுக்கு. காக்கட்டாமல்லி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செம்பருத்திலே ஒரு 6 வகையான செம்பருத்தி நம்ம வீட்டான வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா சேஞ்சிங் ரோஸ். இதில் நிறைய பூக்கள் கொடுத்தது. பூக்கள்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இப்போ திரும்பவும் துளுத்து பெரிய செடியாக வளர்ந்துட்டு வராங்க. இனிமேல் பூக்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற முல்லை செடி, முல்லைப்பூக்களும் இப்போ எடுக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள். ஆனால் இதோட இலையில் ஏதோ நோய் தாக்கல் ஏற்பட்டிருக்கு. இதை எப்படி தவிர்க்கிறதுனே தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு வகையான செம்பருத்தி. ஒற்றை செம்பருத்திலேயே ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. நம்மளுடைய பழ கார்டன் பாருங்கள், அப்படியே பூ கார்டன் விசிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பழ கார்டன் ஃபுல்லாக மழை வந்ததுனால தண்ணி நிரம்பி நிற்கிது. நம்ம வீட்டை சுற்றி இப்படி தான் இருக்கும். பூக்களும் பழங்களும் எல்லாம் கலந்து அழகு தாவரங்களும் நிறைய இருக்குது. அதை பற்றின வீடியோவும் தனியாக கொடுக்குறேன். பாய் நண்பர்களே, நன்றி.